ஒரு ஊர்ல விஸ்வா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன் ஊரில் உள்ள பள்ளியில் பயின்று மேற்படிப்புகளை முடித்து ஆசிரியர் வேலை வாங்கியதும் அவருடைய பழைய பள்ளி ஆசிரியரை காணச் சொல்கிறார். அவர் அந்த பள்ளியை அடைந்ததும், ஐயா வணக்கம், என்னை தெரிகிறதா, நான் உங்ககிட்ட தான் படித்தேன் ஐயா என சொல்கிறார். ஆசிரியர், ஞாபகம் இல்லையப்பா, நீ எந்த வருடத்தில் படித்தாய், எந்த வகுப்பு என கேட்க, விஸ்வா சொல்கிறார், நான் இந்த வருடத்தில் படித்தேன் ஐயான்னு சொல்லிட்டு, நீங்க தான் சார் எனக்கு குரு, நீங்க தான் எனக்கு வழிகாட்டி, நீங்க தான் என் முன்மாதிரின்னு அடுக்கிக்கிட்டே போனார். உங்களை மாதிரி நன்கு படித்து நல்ல ஆசிரியரா வரணும்னு அயராது படித்து இப்போது ஆசிரியரும் ஆகிவிட்டேன் ஐயா என்று சொன்னார் விஸ்வா. ஆசிரியருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நம்ம கிட்ட படிச்ச பையன் நம்மளை போலவே ஆசிரியர் வந்து நிற்கிறான்னு மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விட்டார். எப்படி என்னை முன்மாதிரியை எடுத்துக்கிட்டு நீ ஆசிரியரானே, அப்படி என்கிட்ட என்ன விஷயம் உனக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்டார். விஸ்வா வகுப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை அழகாக கூறினான். ஐயா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் உங்களுக்கு விரிவா சொல்கிறேன் ஐயா. உங்க வகுப்புல நான் படித்தேன். நான் ஒரு ஏழை மாணவன். எனக்கு எந்த பொருளை பார்த்தாலும் எனக்கு ஆசை வரும். ஒரு நாள் செந்தில் ஒரு விலையுறந்த கடிகாரத்தை கட்டியிருந்தான். அதை பார்த்ததும் எப்படியாவது நான் அதை எடுத்துடணும் அப்படின்னு பேராசைப்பட்டேன். அந்த கடிகாரத்தை வாங்கும் அளவுக்கு என் குடும்பத்தில் நிச்சயமாய் வசதி கிடையாது. ஆகவே அதை எடுக்க துணிந்தேன். மதிய உணவு இடைவெளியில் செந்தில் கடிகாரத்தை கலட்டி வச்சுட்டு கை கழுவ போய்விட்டான். அந்த நேரம் பார்த்து நான் அதை எடுத்து என் கால் சட்டை பையில் போட்டுக்கிட்டேன். செந்தில் அழுதுகிட்டே வந்து உங்ககிட்ட புகார் சொன்னான். நீங்க அதுக்கு எந்த கோபமும் படாம, யாரையும் சந்தேகப்படாம எடுத்தவங்க கொடுத்துருங்கன்னு சொன்னீங்க. ஆனா யாருமே கொண்டு வந்து வைக்கல. கொஞ்ச நேரம் கழித்து நீங்க எல்லாரையும் வரிசையா நிற்க சொன்னீங்க. எல்லாரும் வரிசையில் நின்றோம். எல்லாருடைய கண்களையும் கட்டுனீங்க. அப்புறம் பொறுமையா ஒவ்வொருத்தருடைய கால் சட்டை பையிலும் கையை விட்டு பரிசோதனை பண்ணீங்க. என்னோட சட்டைப்பையில் கடிகாரம் இருந்தது. எல்லாரும் அப்போது கண்ணை கட்டித்தான் இருந்தாங்க. எந்த சத்தமும் இல்லாம செந்தில் கிட்ட போய் அந்த கடிகாரத்தை நீங்க கொடுத்துட்டீங்க. நீங்க எங்க இருந்து எடுத்தீங்கன்னு சொல்லல, எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லல, எங்க கிட்டையும் எதுவும் கேட்கல. ஏண்டா இப்படி செய்தேன்னு என்னை எல்லார் முன்னாடியும் அவமானமும் படுத்தவில்லை, எனக்கு திருட்டு பட்டமும் கட்டவில்லை. என் மானத்தையும் காப்பாத்தினீங்க, என்னோட சுய மரியாதையும் காப்பாத்தினீங்க ஐயா. அன்றைக்கு முடிவு பண்ணினேன் ஐயா, கற்பித்தல் எவ்வளவு பெரிய விஷயம். அப்போதுதான் முடிவு பண்ணேன், ஐயா மாதிரி படிச்சு ஆசிரியர் ஆகணும்னு நான் முடிவு பண்ணேன். கற்பித்தலை தலையாய கடமைன்னு எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டு உங்களை என் முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு படிச்சேன் ஐயா. உங்களை மாதிரி ஆசிரியரா நான் வாழ்ந்து காண்பிக்கணும்னு ஆசை ஐயா அப்படின்னு விஸ்வா கண்களில் கண்ணீர் பெருகியது. செய்த தவிர்த்து பாடம் கற்பித்து கொண்ட ஆனந்தம் அதுதான். ஆசிரியருக்கு ரொம்ப சந்தோஷம். அருமைடா அருமை, ரொம்ப பெருமையா இருக்கு, நீ இன்னும் பெரிய ஆளா வருவேன்னு வாழ்த்தினாரு. விஸ்வா ஆசிரியரிடம் இறுதியாக ஒன்று கேட்டான். ஐயா, இப்போதாவது சொல்லுங்க ஐயா, என்னோட முகம் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு. அப்பவும் அந்த ஆசிரியர், இல்லையப்பா எனக்கு ஞாபகம் வரலன்னு சொன்னார். என்ன ஐயா அப்படி சொல்லிட்டீங்க, எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து என்னை காப்பாத்தினீங்க, அப்படியும் என் முகம் மறந்து போனதா உங்களுக்கு? இல்லப்பா, எப்படி எனக்கு ஞாபகம் வரும்னு நீ நினைக்கிற? அன்றைய தினம் உங்களை எல்லாம் பரிசோதனை செய்யும்போது நானும் கண்களை கட்டி கொண்டு அல்லவோ பரிசோதனை செய்தேன். அப்புறம் எப்படி உன்முகம் எனக்கு ஞாபகம் வரும் சொல்லு அப்படி என்று கேட்டார். எவ்வளவு பெரிய விஷயம் அமைதியா முடிச்சிருக்காரு பாருங்க. அவரால் அவனுக்கு திருட்டு பட்டம் கட்டிருக்க முடியும், தண்டித்திருக்க முடியும். ஆனா அவர் எதையுமே செய்யல. அந்த மாணவனையும் அடையாளம் கண்டிருக்க முடியும், அதையும் அவர் செய்யவில்லை. எவ்வளவு பொறுமையா அந்த விஷயத்தை கையாண்டு இருக்கிறார் பாருங்களேன். எங்க அந்த மாணவனின் முகத்தை பார்த்துட்டா அந்த திருட்டு ஞாபகம் வந்து விடுமோ அப்படின்னு தன் கண்களையும் கட்டிக்கொண்டு கண்டுபிடித்தார் அல்லவா. ஒரு விஷயத்தை அவர் நாசுக்கா சொல்லுகிறார். தண்டித்தலில் இல்ல, கற்பித்தலிலும் முன்மாதிரியாக இருப்பதிலும் தான் நல்ல நிகழ்வே நடக்கும். என்ன ஒரு அமைதியா அந்த மாணவனை ஆசிரியர் ஆக்கியிருக்கிறார் பார்த்தீங்களா. இதேதான் நம்ம வாழ்க்கையிலும். ஒருத்தர் தண்டித்தல், ஒருத்தர் திருந்துவாங்கன்னு நினைச்சா கண்டிப்பா மாற மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நாம் முன்மாதிரியா இருந்தா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லவர்களாக மாறுவார்கள். வெறுமனே ஏட்டுக்கல்வியை மட்டும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இல்லை. கற்பித்தல், கற்பிப்பது என்பது உணர்வுகளுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு ஆசிரியர் இதயபூர்வமாக படிப்பித்தால் இந்த காரியங்களை நிச்சயமா செய்ய முடியும். உண்மையிலேயே கற்பித்தல் என்பது ஒரு கலை. அதனை எல்லாராலும் ஈடேற்றி விட முடியாது என்பது உண்மைதான் என்பதை நாம் இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைய கதைகளும் அந்த ஆசிரியரின் வார்த்தை அல்ல, அவரின் முன் நடத்தையே அவரை ஒரு சிறந்த உதாரணமாக எடுக்க வழிவகுத்தது. அதன் மூலம் இந்த மாணவன் மட்டுமல்ல, அநேக நல்லவர்களும் இந்த உலகத்தில் தோன்றுவர். நாமும் அவ்வண்ணமே நற்கிரியைகளை செய்யத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என வேதம் இவ்வாறு கூறுகிறது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவர்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எபேசியர் 2:10 நம்மை நற்கிரியைகள் செய்ய தேவன் ஏற்கனவே நம்மை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். எனவே நாம் தேவனுக்குள் நற்கிரியைகளை ஆயத்தப்படுத்துவோம் என. ஆகவே நல்லவர்களை உருவாக்குவோம். ஆமென்.